ஓகே, என் ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது ப்ரோ. ஓகே. ஓகே, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் தெளிவா இருக்கா இல்ல லைட்டா பிளர்ரா இருக்கா? நவீன் ப்ரோ? இல்ல எனக்கு ஓகே தான். எனக்கு இப்போ ஓகே. ஓகே, சரி ஆரம்பிக்கலாம். ஓ, இதுவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஃப்ரீயா. ஓகே, ஸோ இந்த ட்ரை எக்ஸெப்ஷன்ற கான்செப்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறீங்க, அதனால் வந்து அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபைலில் வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க, ஓகேவா? அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இனிஷியல் லெவலில். ஸோ அதுக்கெலாம் வந்து லைக் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ட்ரை எக்ஸெப்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைன்றது என்னென்னா இதை ட்ரை பண்ணுன்னு அர்த்தம். அதை ட்ரை பண்ணும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு என்ன ஆகும்னா எக்ஸெப்ஷனில் போய் அது ரன் ஆகும். ஸோ தட் உங்களோட கம்ப்ளீட் ப்ரோக்ராமே வந்து கிராஷ் ஆயிடாது. லைக் இப்போது உங்களோட ப்ரோக்ராமில் எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு நடுவுலேயே நின்று மிச்சதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாமல் வெளியே வந்துடும். கரெக்டாக இந்த ட்ரை எக்ஸெப்ஷன் வந்து என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல ப்ராப்ளம் வந்தாலும் எக்ஸெப்ஷன் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு அதுக்கு அடுத்த இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து உங்களுக்கு அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் வந்து ட்ரை எக்ஸெப்ஷனோட யூசேஜ். ஓகே, ஸோ இதில் பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஜென்ரலாக ஒரு கேஸ் இருக்கும். ஓகே, இதுவே கொடுத்துருச்சு. சரி, இந்த இதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிசல்ட் ஈக்குவல் டு 10/0. ஸோ நம்மளால் டிவைட் பை 0 வந்து எந்த நம்பராலையும் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ 10 இருக்குது, டிவைட் பை 0ன்ற ஒரு கான்செப்ட் வருது அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு எக்ஸப்ஷன் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனே நடக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல 10 0க்கு பதிலாக இங்கே வேறு ஏதோ ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் யூசர்கிட்ட இருந்தால் நீங்கள் இன்புட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒய் வந்து என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம், எக்ஸும் எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். கரெக்டாக? ஸோ அவங்க தெரியாமல் வந்து ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த ஆப்ரேஷனே உங்களுக்கு வந்து நடக்காது. நார்மலாக நான் இப்போ காட்டுறேன். நான் இந்த ட்ரை எக்ஸெப்ஷன் இல்லாமல் நம்ம இங்கே போடுறோம்னு வச்சுக்கோங்க. பிரேக். ஓகே, ஸோ இந்த இடத்துல பைத்தான் பைத்தான் 20 ப்ரோ இது.
ஓகே. இது வேண்டாம். இப்போ இங்க பாருங்க. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓகே இது அன்எக்ஸ்பெக்டட் அன்சப்போர்ட்டட் ஆப்பரண்ட்ன்னு வந்திருக்கு. அன்சப்போர்ட்டட் ஆப்பரண்ட்னா என்ன? இங்க என்ன பண்ணியிருக்கோம்? ஏன் இந்த எரர் வருது? இங்க டைப் எரர் வருது. ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லுது? நான் ஒண்ணு பண்ணியிருக்கேன். அதுல வந்து ஏதோ ஒரு பிரச்சனைன்னு காட்டுது. என்னது இது? அது வந்துட்டு ஸ்ட்ரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ ஸ்ட்ரிங் 2மே ஸ்ட்ரிங்கா இருக்கு. உங்களால ஸ்ட்ரிங்ல வந்து டிவிஷன் ஆப்பரேட்டர் வந்து வேல்யூஸ் பண்ண ஆஃப் முடியாது ம் அப்படின்னு சொல்றதுனால நான் என்ன பண்றேன்? int of x டிவைடட் பை int of y. ஓகே. ம். சரி. மேலேயே கூட டைப் காஸ்ட் பண்ணிக்கலாம்ல ப்ரோ? அங்கேயும் கூட பண்ணிக்கலாம். நீங்க உங்களோட இஷ்டம். எந்த இடத்துல பண்றீங்களோ. ஓகே, ஓகே. இப்போ இங்க பாருங்க. என்ன எரர் வருது? ரிசல்ட் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் எக்ஸ், இன்ட் ஆஃப் ஒய். ஸோ இதுக்கப்புறமா இருக்கிறதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிருக்கா? லைன் நம்பர் ம்ஹ்ம். 4ல உங்களுக்கு வந்து எரர் வருதுன்னு தெரிஞ்சது. எரர் வந்தோனே என்ன ம். ஆகுது? 0 டிவிஷன் எரர் அப்படின்னு போட்டு டிவிஷன் பை 0 ம். அப்படின்னு வந்துட்டு ம். மத்தது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகல. இது கீழ ம். நம்மகிட்ட நெறையா இருக்கா? ஆனா வந்து எதுவுமே ஆமா. எக்ஸிக்யூட் ஆகாம அங்கேயே நின்னுடுச்சு. ஸோ இப்போ இந்த பர்ட்டிகுலர் ஆப்பரேஷன நான் என்ன பண்றேன்னா, இதுக்குள்ளார போடுறேன். ஓகே. ஒரு ம். ட்ரைக்குள்ள போடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன ம். நடக்கும்னா, அந்த இடத்துல ப்ராப்ளமே வந்தாலும், அது வந்து எக்செப்ஷன்ல உங்களுக்கு காட்டிட்டு, அடுத்ததுக்கு போயிரும். ஓகே. ஸோ ம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து பிரிண்ட் சையதுன்னு நான் குடுக்குறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல சையது பிரிண்ட் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. நான் இத காப்பி பண்ணி இங்க போடுறேன். ஸோ இப்போ வந்து சையத் பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். சையது வந்து பிரிண்டே ஆகல. ஏன்னா இந்த இடத்துலயே ஏதோ ஒரு ம். எரர் இருக்குன்ட்டு நின்னுடுச்சு. ம். இப்போ ம். இந்த கேஸ்ல வந்து நான் இப்போ என்ன பண்றேன், இத தூக்கிட்டு நான் அந்த எக்செப்ஷன்ஸ் வந்து நான் ஹேண்டில் பண்றேன். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ம். எனக்கு வந்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்றத நம்ம குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன ஆகுது? எனக்கு எனக்கு வந்து எரர் த்ரோ ஆகுது. பட் எனக்கு அடுத்தது என்ன ம். இருக்குது? செய்யதும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. மத்த எல்லா சீக்வென்ஸுமே எனக்கு பிரிண்ட் ஆயிருக்குது. ஓகேவா? ம். ஸோ இதுதான் வந்து ட்ரை எக்செப்ஷன்ஸோட பர்ப்பஸே. இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எக்செப்ஷன் ஹேண்ட்லிங். ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ம். ப்ராப்ளத்த நம்ம ஹேண்டில் பண்ணி, எனக்கு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஆப்பரேஷன்ஸும் எனக்கு வந்து நடக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது ஒரு உங்களுக்கு ரியலிஸ்டிக் கேஸஸ் தெரியணும்னா, இப்போ நான் ஏதோ ஒரு இமேஜ் கேப்சர் பண்றேன். அந்த இமேஜ் கேப்சர் பண்ண முடியல அப்படின்றதுனால என்னோட ஒட்டுமொத்த ஆப்புமே வந்து கிராஷ் ஆயிறக்கூடாது. ஓகேவா? ம். ஸோ நீங்க அதுல வந்து ஏதாவது ஒரு எரர் நோட் குடுக்கலாம். இந்த பர்ட்டிகுலர் மெமரி கன்சப்ஷன் அதிகமா இருக்கு ஃபோன்ல. அதனால தான் இமேஜ் கேப்சர் ஆக மாட்டேங்குது. அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுத்துட்டு க்ளோஸ் ஆயிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்பரேஷன்ஸ்க்கு தான் உங்களுக்கு இந்த ட்ரை எக்செப்ஷன்ஸ் யூஸ் ஆகும். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்செப்ஷன் போட்டு இங்க வந்து என்ன எக்செப்ஷன் வரும்ன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி முன்னாடியே இவங்க கெஸ் பண்றாங்க. ஓகேவா? எனக்கு என்ன எக்செப்ஷன் வரும்னே தெரியல அப்படின்ற கேஸஸ்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அ இந்த இடத்துல குடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட் எக்செப்ஷன் கேஸஸ். இதுக்குள்ளார நான் போனேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பில்ட் ins.pyi இது எதுக்குள்ள இருக்குன்னா, நம்மளோட விஎஸ் கோட் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல, அதுல இருக்கக்கூடிய ஒரு ம். என்விரான்மென்டல் வேரியபிள்ல டிஃபால்ட்டா பைத்தானுக்குன்னு இருக்கக்கூடிய என்னென்ன எக்செப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது தான் இங்க குடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே வந்து தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரொம்ப நாளா நீங்க வந்து பைத்தான் யூஸ் பண்றீங்க. இந்த ம். பர்ட்டிகுலர் ஆப்பரேஷன் பண்ணும்போது டிவிஷன் பை 0 எரர் வரும். ஃபைல் இல்லாம நான் ஃபைல ஆக்சஸ் பண்ணும்போது ஃபைல் நாட் எக்ஸிஸ்ட்ன்ற எரர் வரும். அப்படின்றதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பிராக்டிஸ்ல தெரியும். ஆனா என்னென்னலாம் இருக்குதுன்ற உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் சிம்பிளா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, எக்செப்ஷன் இங்க டைரக்ட்டா எக்செப்ஷன் குடுத்துட்டீங்கனாலே, உங்களுக்கு அது கேப்சர் ஆயிரும். அது உங்களுக்கு இங்க பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஆ. ஸோ இது வந்து ஜெனரிக் வே. இப்படி குடுக்குறது ஜெனரிக் வே. அது வந்து ஸ்பெசிஃபிக் வே. உங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னு உங்களுக்கு ஆல்ரெடியே உங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னா, நீங்க அந்த ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் குடுத்துக்கலாம். இல்ல எனக்கு என்ன வரும்னே தெரியல அப்படின்னா, நீங்க எக்செப்ஷன்ட்டு குடுத்தாலே, அது வந்து உங்களுக்கு இந்த ஈல வந்து ஸ்டோர் ஆயிரும். நீங்க ஈய பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா இருக்கிறத நான் ஒரே ஒரு நிமிஷம்.
இங்க தெளிவா வருதா? ஸோ டிவிஷன் பை 0 இஸ் நாட் அலோவ்ட். அதுதான் நம்ம குடுத்துருக்கிறது. ஈல வந்து என்ன மெசேஜ் வருதுன்னா, டிவிஷன் பை 0 அப்படின்ற மெசேஜ் வருது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்க ஸ்பெசிஃபிக்கா குடுக்கல அப்படின்னாலுமே உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு அதில ஏதாவது ஒரு எக்செப்ஷன் த்ரோ ஆச்சுன்னா, உங்களுக்கு இதில மெசேஜ் வந்துரும். ஓகே. சரி. அடுத்த இதில ஹேண்ட்லிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸிஸ்டன்ட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து நான் இங்க கிரியேட்டே பண்ணல. இந்த ரெபாசிட்டரில பார்த்தீங்கன்னா, இல்லவே இல்லையா? ஒரு ஃபைலே இல்லாம நம்ம அத வந்து ரீட் பண்றோம் அப்படின்றது ம். ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர். ஸோ எனக்கு இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அதே அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு ட்ரை எக்செப்ஷன் பொறுத்தவரைக்கும், எனக்கு எரர் உண்டானாலும் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது, நான் வந்து போட்டுக்கிறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இது என்ன மாதிரியான ப்ராப்ளம்? ஸ்ட்ரிங்குக்குள்ளார வாங்கியிருக்கிறீங்க. வெளிய இன்டிஜர்ல குடுத்துருக்கீங்க. டைப் ஸோ காஸ்ட் பண்ணியிருக்கு. டைப் காஸ்ட் பண்ணோம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்க இன்டிஜரா மாத்த முடியாது. கரெக்ட்டா? ஸோ ம். அதனால ம். அது வந்து ஒரு வேல்யூ எரர் வந்து உங்களுக்கு ஹேண்டில் ஆகும். இங்க என்ன மாதிரியான பிரச்சனை வருது? லிஸ்ட்ல வந்துட்டு 3 வேல்யூ தான் இருக்கு. பட் 5த் இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்றோம். அது ஆ இல்லாதனால எரர் வரும். எரர். இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்ற எரர். ம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஈஸியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ம். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்க. ம். டைனமிக்கா நீங்க வந்து இன்புட்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு ம். யூசர் கிட்ட இருந்து. அதுல வந்து 5வது இண்டெக்ஸ் வந்து நீங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும்போது, 5 வாட்டி யூசர் இன்புட் குடுத்திருந்தா மட்டும் தான் உங்களால 5வது இத வந்து பிரிண்ட் பண்ண முடியும். அதுவரைக்கும் உங்களால என்ன ம். பண்ண முடியாது? பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ம். மாதிரியான டைனமிக் சிச்சுவேஷன்ல நீங்க இந்த அ எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே. இதுல என்னது? அட்ரஸ்ன்ற கீயே இல்ல. ஸோ ம். அத பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஆ. டிக்ஷனரின்ற அந்த இதுக்குள்ளார ஓகே. இருக்கிறது. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? ம். சரி. ஓகே. ஆ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிப்ப பத்தி பார்ப்போம். ஓகே. ம். ஆ எந்த மாடியூல் இன்ஸ்டால் பண்றது? ஓகே. ஆ ஸோ இப்போ எனக்கு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. ம். ப்ரொவைட் அ சிம்பிள் ப்ரோ ஓகே. ஓகே. மேட்ப்ளாட்லிப்ன்றது வந்து என்ன ஒரு கான்செப்ட் அப்டின்னா, இப்போ நீங்க எக்ஸ் ஆக்சிஸ்லாம் கிரியேட் பண்ணணும். ஒரு கிராஃப் நீங்க காட்டணும். உங்களோட அப்ளிகேஷன்ல. ஒரு வெப் பேஜ்ல நீங்க வந்து ஒரு கிராஃப் காட்டணும். இல்லன்னா உங்களோட ஒரு EXEல வந்து ஒரு கிராஃப் காட்டணும்னு நினைக்கிறீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த ம். மேட்ப்ளாட்லிப் வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். ஸோ நான் இப்போ இந்த ஒரு ப்ரோகிராம் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஓகே. ஓகே. ஸோ இங்க என்ன எரர் காட்டுதா? ம். ஓகே. ஆமா ப்ரோ. நம்ம இத ட்ரை பண்ணுவோம். 21 ரைட். ஓகே. ஓகே. இங்க என்ன சொல்லுது? நோ மாடியூல் நேம் ஆ மேட்ப்ளாட்லிப்.
ஓகேவா? மேட்ப்ளாட்லிப். ஸோ இந்த மேட்ப்ளாட்லிப்ன்றது ஒரு அடிஷனலான ஒரு பேக்கேஜ். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடிலாம் நம்ம குட்டி குட்டியாக பேக்கேஜ் கிரியேட் பண்ணோமா உங்களோட யூசேஜுக்காக? ஒரு ம். தனியாக ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி லிப்புக்குள்ளார போட்டிருந்தோம். அந்த ம். லிப்ல இருந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி ஆமா. இது வந்து ஒரு யூனிவர்சலாக பைத்தானில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ். ஓகே, டிஃபால்ட்டாக இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு இருக்காது பைத்தானுக்குள்ளார. நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம தனியாக அதை இன்ஸ்டால் பண்ணணும். நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட என்விரான்மெண்ட்டில் இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மேட்ப்ளாட்லிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு என்விரான்மெண்ட்டுன்ற ஒரு வார்த்தையை நான் வந்து சொல்கிறேன். கரெக்டாக நீங்கள் என்விரான்மெண்ட் இல்லாமலேயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், என்விரான்மெண்ட்டோட கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ நார்மலாக உங்களோட சிஸ்டம்லலாம் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஞாபகம் இருக்குங்களா? ம். ஸோ அதே மாதிரியான கான்செப்ட் தான் இங்கே வந்து என்னன்றதை நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் உங்களோட ஃபுல் சிஸ்டம், உங்களோட கம்ப்யூட்டர். ஓகேவா? ம். ஸோ இந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து ஒரு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் டேக் திஸ் இஸ் ஒன் ஓகே. பைத்தான். நான் என்ன பைத்தான் வெர்ஷன் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், யாருக்கா ஞாபகம் இருக்கா? 3.7. 3.1. 3.7ஆ? 1.7 இல்லையா? ஒரே 1.7ஆ? நிமிஷம். ஓ, 17. ஓகே, ஸோ 1.7. ஸோ நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே நேரத்தில் இப்போ இன்னொரு கம்ப்யூட்டர் இருக்கு. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட இன்னொரு கம்ப்யூட்டர் இருக்குது. லெட் அஸ் டேக் இந்த கம்ப்யூட்டர் வந்து கவினோடது. ஓகே, இந்த சிஸ்டம் வந்து சையதோடது. ஓகே, ஸோ கவின் வந்து இப்போது பைத்தான் 3.7 3.17 யூஸ் பண்ணுறாரு. அது மூலிமா என்ன பண்ணுறாருன்னா ஒரு பேக்கேஜ் ஒரு ஆப் வந்து க்ரியேட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அந்த ஆப்போட பேர் வந்து என்னென்னு வச்சுக்கலாம்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேல்குலேட்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேல்குலேட்டரில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ நிறைய மாடியூல்ஸ் வந்து அவர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறாரு. ஸோ மேட்ப்ளாட்லிப்பே இருக்கட்டும், மேட்ப்ளாட்லிப்பு, அப்புறம் ஓப்பன் CV2, இந்த மாதிரி நிறையா இருக்கும். லைக் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வெர்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இதில் வந்து 1.3 யூஸ் பண்ணுறாரு, இதில் வந்து 3.7 யூஸ் பண்ணுறாரு, அதே மாதிரி இதில் வந்து 5.1. இதெல்லாம் ஒரு ஒரு வெர்ஷன்ஸ். இப்போ எப்படி நம்ம வந்து ஆண்ட்ராய்ட்லலாம் வெர்ஷன்ஸ் ரிலீஸ் ஆகுதுல்ல, இந்த மேட்ப்ளாட்லிப்போட ஓனர் வந்து அவர் ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷன் பண்ணியிருப்பார். அந்த இம்ப்ரவைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு வாட்டியும் லைக் 3 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி, இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு பக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த பேக்கேஜஸில் அப்படின்னா, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு தனித்தனி ரிலீஸஸாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ கவின் என்ன பண்ணுறாருனா, இந்த மாதிரியான பேக்கேஜஸ் எல்லாம் அவர் டவுன்லோட் பண்ணிக்கிறாரு. ஒரு பர்டிகுலர் வெர்ஷன்ஸ் தான் அவர் எடுத்துக்கிறாரு. ஓகேவா? எடுத்துட்டு இந்த கால்குலேட்டர்ன்ற ஆப்பை கிரியேட் பண்ணுறாரு. பட் சையத் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சையத் ஆல்ரெடி ஹி இஸ் யூஸிங் எ பைத்தான். ஓகே, ஒரு பைத்தான் அவர் யூஸ் பண்ணுறாரு. அந்த பைத்தானோட வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் 3.10. ஓகே, ஸோ 3.10 தான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ளார அவர் பை டிஃபால்ட்டாக, ஓகே, அவர் வந்து மேட்ப்ளாட் லிப் வந்து ஈக்குவல் டு 1.0 வச்சிருக்கிறாரு. அப்புறம் ஓப்பன் CV2 வந்து 2.7 வச்சிருக்கிறாரு. ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து 4.7 வச்சிருக்கிறார். ஸோ இப்போது இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹையர் கிரேடட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் கிரேடட். இப்போ இந்த கால்குலேட்டரை நான் தூக்கிட்டு போயிட்டு, ஓகே, நீங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டீங்க, கவின் வந்து டெவலப் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போது டெவலப் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் சிஸ்டமில் மட்டுமே அது ஒர்க் ஆகிட்டு இருந்ததுன்னா இட்ஸ் நாட் அ ப்ராடக்ட், ரைட்? ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், லைக் யூ நீட் டு கிவ் இட் டு சம் அதர் பீப்புள் ஸோ தட் தே கேன் ட்ரை டு யூஸ் இட். ஸோ அப்படி இவங்க இடத்துல வந்து
இதை ரன் பண்ணுறாரு. ஓகேவா? ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே காம்பேக்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3.1, இது வந்து பார்த்தீங்கன்னா 1.0. இதில் கால்குலேட்டரில் ஒரு அட்வான்ஸான ஒரு ஃபங்க்ஷன் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அது வந்து இந்த 1.0வில் ப்ரெசென்ட்டே இருந்திருக்காது. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா இந்த கால்குலேட்டர்ன்ற ஆப்பு? ஆகாது. ஆகாது. ஸோ கிராஷ் ஆகாது. ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக இட் வில் பி கிராஷிங். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே இந்த இடத்துலையுமே வந்து கவின் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு டிஃபால்ட்டான ஒரு என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்ஸ்டட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கவின் வந்து இனிஷியலாகவே என்ன பண்ணணும்னா ஒரு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். இஎன்வி கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த விர்ச்சுவல் இஎன்வி என்ன அப்படின்னா இதுக்குன்னு ஒரு பேரை செட் பண்ணணும். ஓகே, விர்ச்சுவல் இஎன்விக்கு ஒரு நேமை செட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன், கால்குலேட்டர் கவின் இஎன்வின்ட்டு நான் செட் பண்ணுறேன். ஓகே, இந்த இஎன்விக்குள்ளே அவர் என்ன பண்ணணும்னா என்னென்ன பேக்கேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத லிஸ்ட் டவுன் பண்ணிடணும். ஓகே, ஸோ matplotlib வந்து 1.3, OpenCV2 வந்து 3.5, transformer வந்து 5.1 இப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணிடணும். ஸோ இந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அவர் வந்து எல்லாத்தையும் டெவலப் பண்ணுவார். ஓகேவா? ஸோ ஹி ஹாஸ் கம்ப்ளீட்லி டெவலப் த மாடியூல், இட் இஸ் ரெடி. ஸோ இப்போது கவின் டெவலப் பண்ணி முடித்தோடனே அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல் இன்ஃபர்மேஷனை அப்படியே தூக்கிட்டு வந்து செய்யதுக்கிட்ட கொடுக்கணும். செய்யது வந்து என்ன பண்ணுவார்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கும் போது அவருக்கு இந்த என்விரான்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன இருக்குது 1.0 தான். ஆனால் இந்த என்விரான்மெண்ட்குள்ளே நீங்கள் 1.3 இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும், 3.5 இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும், 5.1 இன்ஸ்டால் பண்ணியே தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கால்குலேட்டர் அப்படின்ற ஆப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது. ஸோ ஒரு வாட்டியும் ஒரு எரர் வரலாம், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் தட் வில் கிரியேட் லாட் ஆஃப் டைம். ஏன்னா கவின்றது ஒரு ஆள், ஆனால் அவர் கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க மிஷின்லலாம் என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குன்றது தெரியாது. இப்போ போய் கவின் போயிட்டு எல்லார் மிஷின்லேயும் போயிட்டு என்ன எரர் வருது, எல்லாரும் இதை இன்ஸ்டால் பண்ணுங்க அதை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்ட்டு அவரால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது. இன்ஸ்டெட் ஹீ கேன் டெலிவர் ஒன் பேக்கேஜ் வித் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட். இந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டோட அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா டேரெக்டாக என்ன ஆயிரும், நீங்கள் இதை மட்டும் ஷேர் பண்ணாலே போதும். அதர் சைடு அவங்க இந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார இந்த கால்குலேட்டர் ஆப்பை ரன் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டுட் ஆகுதா? ப்ரோ இது வந்து VMware மாதிரியா? விஎம்வேர் மாதிரியே தான். ஸோ விஎம்மில் வந்து நீங்கள் வந்து உங்களால் இப்போ விண்டோஸில் உங்களால் லினக்ஸ் அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, விஎம்மில் போயிட்டு லினக்ஸோட ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அங்கே உங்களோட ஆப்பை ரன் பண்ணுறீங்க. அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து என்னென்னா 2 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் பைத்தான் ஆர் 2 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் பேக்கேஜஸ் அப்படி இருக்கிறதுனால நம்மளால் அந்த கம்பேக்டபிலிட்டி இஷ்யூஸஸ் வந்து நம்மளால் டே டு டே லைஃப்பில் நம்மளால் சால்வ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இன்ஸ்டெட் ஐ வில் கிரியேட் ஒன் என்விரான்மெண்ட், இந்த என்விரான்மெண்ட் தான் என்னோட ஆப் வந்து ஒர்க் ஆகும். அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த என்விரான்மெண்ட்லேயே நீங்களும் அந்த ஆப்பை ரன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போ என்கிட்ட வந்து ப்ரீவியஸாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, ஐ மீன் ப்ரீவியஸாக ஒரு ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ராடக்ட்டை உள்ள வச்சிருக்கேன். ப்ராடக்ட் இல்லை, இது வந்து என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். என்விரான்மெண்ட்னா ஓகே. உங்களோட என்விரான்மெண்ட் ப்ராடக்ட் வந்து ஓகே. இப்போ நீங்கள் ஆல்ரெடி இன்னொரு ப்ராடக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெயில் கான்செப்டில் ஏதோ ஒரு ஆப்பை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அந்த மெயில் கான்செப்டில் உங்களுக்கு மேட்ப்ளாட்லிப் தேவைப்படலாம். ஆனால் அந்த மேட்ப்ளாட்லிப் வந்து உங்களுக்கு வந்து எதுவாக இருந்தால் போதும், லைக் இந்த கான்செப்ட்ஸில் இருந்தால் மட்டுமே போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட என்விரான்மெண்டலுக்குள்ளார இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு பேரை கிரியேட் பண்ணி விர்ச்சுவல் இஎன்வி மெயில் செய்யத் அப்படின்ற ஒரு இஎன்வியை கிரியேட் பண்ணுறீங்க. ஓகேவா? கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார இந்த இதெல்லாம் வச்சுப்பீங்க. ஸோ இப்போது
நீங்கள் கால்குலேட்டர் கவின் இஎன்விக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வெர்ஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். இதுவே வந்து மெயில் செய்ய அப்படின்ற இஎன்விக்கு ஸ்விட்ச் ஆகிட்டிங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் இருக்கும். ஏன்னா இது நீங்கள் டே டு டே நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் ஓரியன்டாக நீங்கள் போகும்போது நீங்கள் இந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியா வந்து ஒரு இதில் இருக்கும். அதை தூக்கிட்டு இப்போ நீங்கள் நாளைக்கே இன்னொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதில் வந்து மேட்ப்ளாட்லிப் 1.0 வந்து சப்போர்ட் ஆகலை, 1.4 வந்து தான் சப்போர்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல 1.4 வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஆனால் நீங்கள் ஆல்ரெடி இங்கே மெயில் செய்யதுன்னு ஒன்று டெவலப் பண்ணி வச்சுருப்பீங்களே, அதில் வந்து 1.0 இருந்தால் தான் அது ஒர்க் ஆகுன்ற மாதிரி சில கேசஸ் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் பேரை மாற்றி வச்சுருப்பானுங்க. நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் தான் நீங்கள் வந்து இந்த இதில் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இங்கே 1.4ல வந்து அதே ஃபங்க்ஷன் தான் உள்ளார இருக்கும். ஆனால் பேரை மட்டும் மாற்றி வச்சுருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ. அட்ரஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது நம்மளால. அண்டர்ஸ்டுட் ஆகுதா? உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? ஓகே தான் ப்ரோ. ஓகே ஓகே, தான் ப்ரோ. சரி. இப்போ இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 2 விஷயம். ஒரு என்விரான்மெண்டல் கிரியேட் பண்ணணும். அந்த என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வந்து பேக்கேஜஸையும் தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. GPT-4 ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது? ஓகே. ஒரு என்விரான்மெண்டல் வேரியபிள் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பைத்தானு, ஓகே, பைத்தான் -m விர்ச்சுவல் இஎன்வி இது வந்து கீவேர்ட். ஓகேவா? இதுக்கப்புறமா நீங்கள் கொடுக்குற பேர் தான். ஓகே, நான் இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பேர் எடுத்துக்கிறேன். மை ஆப் 1 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு ரியலிஸ்டிக்காக வேணும்னா நாம் வேணால் மை கால்குலேட்டர். ஓகே, ஸோ இதை நீங்கள் கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். பைத்தானில் உங்களுக்கு செட் ஆஃப் பேக்கேஜஸ்லாம் இருக்கும்ல, அது அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுன்னா இந்த மை கால்குலேட்டருக்குள்ளார போய் லோட் பண்ணி வச்சிரும். ப்ரோ இது மட்டும் திரும்ப சொல்லுங்க ஒருக்கா, புரியல. மை கால்குலேட்டர் கொடுக்குறோம்ல, இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களே 13.7 அதுக்குள்ளார உங்களுக்கு டிஃபால்ட்டாக சில பேக்கேஜஸ்லாம் இருக்கும்ல, அது அப்படியே ஒரு காப்பி எடுத்து இந்த மை கால்குலேட்டருக்குள்ளார எடுத்துகிட்டு போய் வச்சிரும். ஏன்னா உங்களுக்கு பை ஓகே, ஓகே. டிஃபால்ட்டாக உங்களுக்கு சில ஸோ அதெல்லாம் வந்து காப்பி பண்ணி வச்சிரும். இப்போ நார்மலாக உங்களோட இஎன்வி வந்து என்ன இருக்கும்னா பேஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? பேசனில் உங்களுக்கு வந்து பைத்தானோட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னென்ன பேக்கேஜ்லாம் இருந்தோ அதெல்லாம் பேஸில் இருக்கும். இப்போ நான் இஎன்வி கிரியேட் பண்ணுறேன்னா இப்போ என்ன ஆகும்னா பைத்தானோட பேஸில் இருக்கக்கூடிய எல்லா பேக்கேஜஸும் மை கால்குலேட்டருக்குள்ளே போய் காப்பி ஆகி உட்காந்துக்கும். அதுக்குள்ளார நீங்கள் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அடிஷ்னலாக உங்களுக்கு வேறு ஏதாவது சொஃபஸ்டிகேட்டட் ஒரு பேக்கேஜஸ் வேணும் அப்படின்னா அதில் தனியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் பேஸில் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகாது. இட் வில் பி இன்ஸ்டாலிங் ஒன்லி ஆன் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். பேஸில் வந்து ஸ்டில் அந்த மாடியூல் வந்து இருக்காது. அதை எப்படி பார்க்குறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஓகே, ஸோ கோண்டா இஎன்வி லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் இஎன்விஸ் ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்களே உங்களோட மிஷினில், அதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கோண்டா இஸ் நாட் அ ரெகக்னைஸ்டு கீவேர்டு. ஓகே,
என்னடா கொஞ்சம் கேப் விட்டோன்னே ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் இல்ல ப்ரோ. ஃபோன் வந்துருச்சு ப்ரோ. ஃபோன் வந்த மாதிரி தெரியலையே. ரிங்டோன் மனமா இருக்கு. ஓகே. இதில் கோண்டாவை நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. கோண்டா ம், சரி, ஓகே. ENV என்னால் இப்போ ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நான் அனகொண்டா இன்ஸ்டால் பண்ணி கோண்டாவையும் அதில் இன்ஸ்டால் பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து எப்படி வந்து அந்த மேட் பிளாட் லிப் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து அந்த கோண்டா ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு என்விரான்மெண்டல் வேரியபிள்குள்ளார எப்படி வந்து அதே பைத்தான் பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட எரர் வந்து இங்கே திருவாகத்தில் மேட் பிளாட் லிப் வந்து இஷ்யூன்னு காட்டுது. ஸோ பைத்தான் -m pip install மேட் பிளாட் லிப். ஓகே, இதை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா அந்த பர்டிகுலர் ஹையஸ்ட் வெர்ஷன் என்னவோ லேட்டஸ்ட்டாக என்ன வெர்ஷன் இருக்கோ அது வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இதுவே வந்து ஈக்குவல் டு அந்த ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இட் வில் கலெக்ட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மேட் பிளாட் லிப். அதுக்கு அது வந்து இன்டர்டிபெண்ட்டாக சில பேக்கேஜஸோட இருக்கும். ஸோ அதையும் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா மேட் பிளாட் லிப்ன்றது ஒரு ஹையர் பேக்கேஜ். அவங்க வந்து சில இன்டர்னலாக பைத்தானில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷனோ இல்லைனா வந்து டிஃபால்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் பேக்கேஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அதுவுமே டவுன்லோட் ஆகும். ஸோ இதுதான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் மேட் பிளாட் லிப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இங்கே நம்பை வந்து இன்ஸ்டால் ஆகுதா, அதில் வந்து என்ன வெர்ஷன் இருக்குது, 1.23 இருக்குது. இதே நீங்கள் வேறு ஒன்றுத்த நீங்கள் ஓப்பன் சிவி இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அதில் வந்து நம்பையோட வெர்ஷன் வந்து 1.1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் ஆகும். நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு நம்பை என்னவா இருக்கணும், 1.23 இருக்கணும். அதே வந்து இன்னொரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அது 1.1 இருக்கணும்.
அப்படின்றபோது உங்களுக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தனியாக ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி வி ஆர் செட்டிங் திஸ் என்டையர் என்விரான்மெண்ட் ஃபார் அந்த அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் டேக் டைம். ஸோ இது டைரெக்டாக உங்களோட பைத்தான் சர்வர் இருக்கும்ல, அங்கே போயிட்டு ஃபெச் பண்ணி இட் வில் பி லோடிங். இதுவே உங்களோட இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களால் வெளியே இருந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் வந்து 13.17 யூஸ் 3.17 யூஸ் பண்ணுறீங்களே, இதுவே ஆர்கனைசேஷன்லலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு தனியாக ஒரு டீம் வந்து போட்டு ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் வரைக்கும் அதை அனலைஸ் பண்ணி இதில் வந்து எந்த ஒரு டிஸ்கிரிப்டன்சிஸும் இல்லை. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி உங்கள் சிஸ்டம்ல இருந்து டேட்டாவை வந்து வெளியே அப்லோட் பண்ணுற மாதிரி கூட என்ன பண்ணியிருப்பானுங்க, ஏதாவது கோட் எழுதியிருப்பாங்க. அதை நம்ம தெரியாமல் அதை இன்ஸ்டால் பண்ணி வி மைட் பி யூஸிங் இட். ஸோ அந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்காக சென்ட்ரலைஸ்டாக ஒரு ஆர்கனைசேஷன்லேயும் ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் முன்னாடியே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி அவங்களோட சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், சென்ட்ரல் பைத்தான் சர்வர்லேருந்து இது பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட ஆர்கனைசேஷன் சர்வர்லேருந்து நீங்கள் புல் இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் பைத்தான் -m pip இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப் உங்களுக்கு இன்பிட்வீன் உங்களோட சர்வர் நேம் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். அவ்வளோதான். இது இன்ஸ்டால் ஆகணும். உங்களுக்கு வேறு ஏதாவது எதுலையாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டவுட் இருக்குதா? இல்லைனா உங்களோட நீங்கள் ஏதாவது ஒர்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய இதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா இம்ப்ளிமெண்டேஷனில்? இன்னும் அப்படி ப்ராக்டிகலாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ. ஸோ ஓகே. அதனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலனாலும் யூ ட்ரை டு டூ சம் இம்ப்ளிமெண்டேஷன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது நீங்கள் மேனுவலாக பண்ணிகிட்டு இருப்பீங்கள்ல, அதை வந்து ஏதாவது ஆட்டோமேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் லைக் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல காப்பி பண்ணுறதா இருக்கணும். ஒரு ஃபோல்டருக்குள்ளார நான் ஒரு சில ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சோடனே எனக்கு இதெல்லாம் ஒரு ஃபோல்டருக்குள்ளே வந்துடணும் அப்படின்ற ஓகே. மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. இப்போ அதில் ஒரு டவுட் இருக்கு. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு கோட் குடுத்துருந்தீங்கல்ல, டேட்டா பேக்கப் யூட்டிலிட்டி. ம்ஹ்ம். அது வந்துட்டு எப்படின்னா, ஒரு சோர்ஸ் ஃபோல்டர்ல இருந்து நம்ம ஒரு பேக்கப் ஃபோல்டருக்கோ, இல்ல வந்துட்டு ம், செகண்டரி ம், ஃபோல்டருக்கோ டேட்டாஸ் காப்பி பண்ற மாரி. ம். ஸோ இப்போ அந்த மாரி சினாரியோஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ ஒர்க் ரிலேட்டட்ல பேசலாமா அது இப்போ? சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்போ அதில எப்படின்னா வந்துட்டு, இப்போ என்னோட ரிமோட் சிஸ்டம்ல ஒரு சில ஃபைல்ஸ் இருக்கு. ம். ஸோ அத நான் நியூ சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பட் அந்த சிஸ்டம் இன்னும் வரல அப்படின்றனால, அத நான் வந்துட்டு என்னோட
லேப்டாப்புக்கு பேக்கப் எடுக்கணும். ம். ஸோ அதுல இருக்க சோர்ஸ் ஃபைல்லாம். ஸோ அது எப்படி பாசிபிள்? ஒரு சிஸ்டம்க்குள்ளேயே எடுக்கிறதுக்கு ஓகே. இன்னொரு சிஸ்டம்ல இருந்து இந்த சிஸ்டம்க்கு ஆ எடுக்கிறதுன்னா அது எப்படி? எடுக்கலாம். சூடோ காப்பின்ற ஒரு ஆ கமாண்ட் இருக்கும். ஓகேங்களா? உங்களோட ஓகே, ஓகே, கமாண்ட் விண்டோஸ் கமாண்ட்லயே வந்து சூடோ காப்பின்னு ஒரு இது இருக்கும். அத ஓகே, சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே. அத நீங்க வந்து பைத்தானுக்குள்ளார யூஸ் பண்ணணும் அப்டின்னா, ஆ ம், நம்மளுக்கு வந்து ஒரு தனியா இன்னொரு பேக்கேஜோட ஹெல்ப் தேவைப்படும். சப் ப்ராசஸ் ம், அப்டின்ற ஒரு பேக்கேஜ் தேவைப்படும். ஓகேங்களா? ம், சப் ப்ராசஸ்ன்றத இம்போர்ட் பண்ணிட்டு, சப் ப்ராசஸ் போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த சூடோ காப்பின்ற கமாண்ட குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அது ம். வந்து காப்பி ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இத வேணா ட்ரை பண்ணி ஓகே. பாருங்க. சர்ச் பண்ணி பாருங்க, படிங்க. படிச்சு ம். அ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. சூடோ காப்பின்னு ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு ஓகே வந்து ப்ரோ. ரோபோ காப்பின்னு ஒண்ணு இருக்கும். விண்டோஸ் டூ ஓகே, விண்டோஸ்க்கு ரோபோ காப்பி. ஓகே. லினக்ஸ்ல இருந்து உங்களுக்கு விண்டோஸ் காப்பி பண்ணணும் அப்படின்னு அந்த ஆ, மாதிரியான சூழ்நிலை இருந்ததுன்னா, அதுக்கு வந்து சூடோ காப்பி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே. இந்த மேட்ப்ளாட்லிப்ன்றது வந்து நீங்க மேட்லாப் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆ இல்ல நான் ப்ரோ. மேட்லாப் யூஸ் பண்ணதில்ல ப்ரோ. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு ஆ ஸ்பெசிஃபிக்கான ஃப்ரேம்வொர்க்கோட மாடியூல் தான். லைக் அதனால தான் இவ்வளோ நேரம் ஆகுது. லைக் ஆல் த ஃபங்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். லைக் யூ கேன் டூ எனி டைப் ஆஃப் அனாலிசிஸ் யூசிங் திஸ் மேட்ப்ளாட்லிப். ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா இருக்கட்டும், நீங்க அதில வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிராஃப்ஸை நீங்க கிரியேட் பண்றதா இருந்தாலும், நம்மளால மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். இட் கேன் ஹேண்டில் என் நம்பர் ஆஃப் டேட்டாஸ். ஸோ இங்கே சும்மா ஒரு 5 டேட்டா போட்டிருக்கோம். ஒரு லட்சக்கணக்கான டேட்டாஸ் வந்து அனலைஸ் பண்ணி இட் கேன் பிளாட் இட். நிறைய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸும் உள்ள இருக்கும். லைக் நம்ம வந்து ஒரு மீன் கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும், இல்லைனா வந்து கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். லைக் ஃபுல் மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களால் இதில் பண்ண முடியும் பிளாட்டிங்கில். அதுல ட்ரிக்னாமெட்ரி எல்லாமே வரும் ப்ரோ. ஆமாம்மா, எல்லாமே வரும். ஸோ அது ரிலேட்டடான எல்லா லைக் சைன் வேவ் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் இந்த பர்டிகுலர் பேக்கேஜ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேற இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் பைத்தானில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறைய இது வந்துடும். எதை இன்ஸ்டால் பண்ணி காட்டுறதுன்னு உங்களுக்கு தெரிலன்னு தான் நான் இதை பண்ணேன். அதுதான் இது இவ்வளோ நேரம் எடுக்குது. ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஓகே, விர்ச்சுவல் என்வரன்மெண்ட் நாளைக்கு உங்களுக்கு வந்து அந்த அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணி நான் காமிச்சிடுறேன். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, இல்லைனா ஒரு ஸ்ட்ரிங்கோட ஒரு நம்பரை வந்து நம்மளால் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட் தான். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டோம்ல. ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோமா? ஆமா, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்த்தாச்சு ப்ரோ. ஓகே. ஜேசனும் பார்த்தாச்சுல. ஜேசனும் பார்த்தாச்சு. ஓகே. ஜேசன் பார்த்தாச்சு. ஸ்டேட்ஸ், மாடியூல்ஸு, பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன்ஸு எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே. நாளைக்கு நம்ம இந்த இது பார்ப்போம். பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு யூஐ கிரியேட்டர் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் வந்து உங்களுக்கு ரன் ஆகுது. ஓகே. இங்கே இங்கே நீங்கள் ரன் பண்ணுறீங்க, அவுட்புட்டே என்ன பார்க்குறீங்க, ஒரு டெர்மினலில் தானே நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். டைரெக்டாக அதை வந்து ஒரு லைக் ஒரு ஃபார்ம் மாதிரி வரும். அதில் பட்டன்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணால் எப்படி அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி லெவலில் நாளைக்கு அது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ திஸ் வில் மேக் யுவர் பேசிக்ஸ் கம்ப்ளீஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ம். நீங்கள் நிறையா நீங்கள் ட்ரெயின் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரோக்ராம்ஸ் தரேன். அதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே. ஸோ இதுதான் வந்து ஓகே. ஓகே நாளைக்கு நம்மளோட டார்கெட்டு. அந்த இதில் யூஏஇ பற்றி ஒன்று போடவே இல்லையோ? மேங்கோ டிபி இதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஓகே. ஓகே. சரி. சரி. இப்போ இது ரன் ஆயிடுச்சா? ரன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம்ன்றது ஏன்னா இந்த லேப்டாப் வந்து ஃபுல்லாகவே ஃபார்மேட் பண்ணி புதுசாக எடுத்திருக்கேன். லைக் எல்லாமே நான் புதுசாக தான் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன். மோரோவர் நீங்கள் தான் ஃபஸ்ட் பேட்ச்ன்றதுனால இந்த இதெல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இது ஒரு கிராஃபிக்கல் பிளாட் மாதிரி வந்திருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸுமே வந்து இந்த மேட் பிளாட் லிப் கொடுக்கும். என்னென்னா இந்த சேவ் நீங்கள் பண்ணிக்கலாம், கான்ஃபிகரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே வருது பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் தனியாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணணுன்னா, நீங்கள் மேட் பிளாட் லிப்பே நீங்கள் பண்ணணுன்னா அது இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஸோ அவனுங்களே வந்து என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்மேட்டில் ஒரு டூல் மாதிரி அவனுக்கு கொடுத்துட்டானுங்க. ஸோ நீங்கள் அதை வந்து வச்சு ப்ளே ரன் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணணுன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து நான் ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்மாலர் டேட்டான்றதுனால உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். பட் என்கிட்ட லட்சக்கணக்கான டேட்டா இருக்கும்போது எந்த இடத்துல எனக்கு டிப்பாக இருக்குது, ஓகே நார்மலாக நீங்கள் ட்ரேடு ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷத்தோட டேட்டாவும் வந்து உங்களுக்கு கிராஃபிக்கல் இதில் ப்ளாட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா, எந்த பர்டிகுலர் பாயிண்ட் நீங்கள் பார்க்கணும், இல்லைனா அனாலிசிஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய டூல்ஸ் வந்து தேவைனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் இதில் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அல்டிமேட் பர்பஸ் வந்து இதுக்கு தான். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த எப்படி ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறையா பேக்கேஜஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன பசிஃபிக் அப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன பர்பஸான யூசேஜுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்கும். உங்களுக்கு பேக்கேஜஸோட நேம் தெரியல, எக்ஸாக்டான நேம் தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நான் வந்து மேட் பிளாட் லிப்புன்றது எனக்கு ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு தெரியும். ஓகேவா? சில நேரத்தில் இங்கே இம்போர்ட் வந்து என்னவா இருக்கும்னா, லைக் சில பர்டிகுலர் பேக்கேஜஸில் வந்து மேட் பிளாட் லிப்பு ஃபைல் அப்படின்னு கூட இருக்கலாம். ஓகேவா? ஆனால் வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணும்போது மேட் பிளாட் லிப்புன்னு தான் இருக்கும். ஸோ நேமிங் கன்வென்ஷன்ஸ் வந்து மாறும். இம்போர்ட்டில் ஒரு பேராக இருக்கும், ஆனால் இன்ஸ்டால் பண்ணும்போது வேறு பேராக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போட்டுருங்க. ஓகேவா? அதில் வந்து தெளிவாக அந்த பேக்கேஜோட இது சொல்லிடுவானுங்க. இன்ஸ்டால் மேட் பிளாட் லிப். ஓகே. நான் இங்கே வந்து நான் தப்பான பேரே அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மேட் பிளாட் லிப்னு கொடுக்குறேன். ஓகே. இங்கே வந்துடுது பார்த்தீங்களா, இந்த ஆர்க் இருக்குல்ல, py.pi.org இருக்குல்ல, இவனுங்க தான் வந்து லைக் எல்லா பேக்கேஜஸும் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கமாண்ட் கொடுத்துருப்பானுங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பிப் இன்ஸ்டால் மேட் பிளாட் லிப் இதுதான் உங்களோட கமாண்ட். ஓகே. இதுக்கு முன்னாடி என்ன போட்டுக்கணும், பைத்தானு -m போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேக்கேஜஸ்க்குமே இந்த பைத்தான் pi.orgல வந்து எல்லா டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை படித்து பார்த்துக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரியான உள்ள இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது பார்க்கறதுலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை டாக்குமெண்டேஷன்ஸில் போயிட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே தென் நீங்கள் ஏதோ ஒரு query கேட்கணுன்னீங்களே? ஆனா அது இன்னும் இந்த கோட் எடுக்கல. நான் நாளைக்கு எடுத்துட்டு வந்துட்டு கேட்குறேன் காலையில கிளாஸ்ல. ஓகே. ஸோ நாளைக்கு ஓகே. நம்ம அந்த டாபிக் பார்த்துட்டு லைக் நீங்கள் நாளைக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சில கோட்ஸ் ஓகே, எல்லாம். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தயாராகிக்கோங்க. லைக் நெட்வொர்க் கனெக்டிவிட்டியும் பார்த்துக்கோங்க.
ம். கொஞ்சம் ப்ரிப்பேரும் பண்ணிக்கோங்க. லைக் ப்ரிப்பேர் இன் த சென்ஸ் லைக் என்ன பண்ணணும் ஒரு ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தட் எனக்கு ஓகே. ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா நான் மட்டும்தான் பண்ணுறேன். அது நீங்கள் பார்க்குறீங்க. உங்களோட ஒர்க்ஸும் நான் பார்க்குறேன். பட் அல்டிமேட்டாக இங்கே நான் என்ன போட்டு எனக்கு ஆன்சர் வருதோ அதே மாதிரி நீங்களும் போட்டு ஆன்சர் எடுத்துகிட்டு வரலாம். ஓகேவா? ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்றதை நான் வந்து நீங்கள் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ஸோ அதை லைவில் ஒரு வாட்டி நம்ம அப்பப்போ செஷன்ஸில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே ப்ரோ. Okay, then we will close it tomorrow. We will see like 2 hours or 3 hours நம்ம போகிற செஷன்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே. 9 o'clock என்னால் கனெக்ட் பண்ண முடியலன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். லைக் ஓகே. 9:30 இல்லாட்டி 10 o'clock நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே then தேங்க் யூ. thank you. பை. குட் நைட். தேங்க்யூ.